நீங்க உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது, அதனால அப்படியே இந்த சைட்ல காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. நான் சும்மா இல்லாம நானும் ஆகக்கூடாது பாருங்க, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்க. சரி விடுவாரு பார்த்தா விட மாட்டேன். லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா ஹீரோலாம் உங்களுக்கு திரும்ப சொல்லிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன். நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல, இவரெல்லாம் சம்மந்தமே இல்லாம ஒரு 4 வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுறது எதுவும் நீங்க மனசுல நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் எல்லாரும் பிஸி ஆகிடுவாங்க. அதுல நான் பேசாம இருந்தது இவர் மேல கோபமா இருந்ததை இன்னைய வரைக்கும் நடந்துட்டு நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஹர்ட்லாம் பண்ணல. அப்ப எனக்கே ஐடியா. அப்ப ஆக்சுவலா நடுவில் என்ன சொன்னாருன்னா, சும்மா இல்லாம நீங்க எல்லாம் ஹீரோ ஆகக்கூடாது, நம்ம டாக்டர் சதீஷ் இருக்க மாட்டீங்களா, அவன் தான் ஹீரோ. நீங்க அவங்களோட காமெடி சமாதானம் இல்லாம அவரெல்லாம் போட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி ஓப்பனா பேசுவாங்கல்ல. அதனால பல பேர்கிட்ட பிரச்சனையா இருக்கு, பஞ்சாயத்தா இருக்கு, நிறைய இருக்கு, இன்னும் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஸை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றது அவங்களுடைய சேலஞ்சாக பட் அவருக்கு பேஷன் கீழே இருக்கும்போது நான் நெல்சன் சொன்னேன் 5, 6 போட்டிருக்கேன்னு கேட்டார் அவரு. இது 5th ப்ராஜெக்ட் 6th ப்ராஜெக்ட், மீதி 4 ப்ராஜெக்ட் என்ன நம்ம சொல்லவே மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டா 5, 6 போட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் 2 படம், அடுத்த வருஷம் 2 படம் அனௌன்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் சீரீஸ் அனௌன்ஸ் பண்றோம். இவங்க எல்லாம் அனௌன்ஸ் பண்றது மட்டும்தான் சொல்றாங்க, எப்போ ரிலீஸ் பண்றோம்னு சொல்றாங்க. இப்படிதான் கான்வர்சேஷன் போயிட்டு. பட் சினிஷ் உங்களுடைய எனர்ஜிக்கு நீங்க நான் ஏன் சினிஷோட எனர்ஜி சொல்றதுன்னா, ஒரு 40 வருஷமா இருக்காரு இண்டஸ்ட்ரியில. நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் முடிச்சு புதுசா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாங்க. ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் சினிமாக்குள்ள வராரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யூடியூப்ல யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க. அவர் வந்து 40 வருஷம் ஆச்சு, அவர் ரொம்ப நாளா இருக்காரு. அண்ட் எல்லாரும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து டைரக்டரா இருக்காங்க, சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருக்காங்க, நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். எப்படி உங்களுக்குலாம் டைரக்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா, சினிஸே டைரக்டர் ஆகிட்டாங்க, எங்களுக்குலாம் ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சினிஷ் கேட்பேன், சினிஷ் ஏன் இப்பெல்லாம் நீங்க டைரக்ஷன் பண்றது இல்லைன்னா பண்ணணுங்க அப்படின்னு கேட்டேன். ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு, பார்க்கிங் வந்து நல்லா பண்ணிட்டீங்க, சூப்பர்னு சொல்லி. ஆக்சுவலாக எப்படிப்பட்ட உஷாரான ஆளுங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பார்க்கிங் படம் வந்து இன்னொரு ப்ரொடியூசரோட சுந்தனோட சேர்ந்து தான் அவர் பண்ணியிருக்காரு. அக்ரிமெண்ட் போடும்போது ஒருத்தன் என்ன கான்ஃபிடன்ஸ், என்ன உஷாராக இருந்தா இந்த படத்துக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் நான் தான் போய் வாங்குவேன்னு ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு பாயிண்ட் பார்த்தீங்க. அவ்வளோ ஒரு உஷாரான ஆள்.